அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயல் 5இல் உள்ள துணைப்பாட பகுதியான நடிகர் திலகம் என்னும் துணைப்பாட பகுதியை இப்பொழுது காணலாம். இந்த நடிகர் திலகம் அப்படின்றது குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நெடுவினா. இது நமக்கு கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினா. அதனால் மீண்டும் இது கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது கேட்காமலும் போக வாய்ப்பு இருக்குது. முதல்ல இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். தலைப்பு நடிகர் திலகம். அதனை இயற்றிய ஆசிரியர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. இங்கே கேட்கப்பட்ட வினா என்ன அப்படின்னா, மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, முதல்ல குறிப்பு சட்டகம், முன்னுரை, பாலச்சந்திரன் அறிமுகம், சிவாஜியின் வீடு, சிவாஜியினுடைய வருகை. அடுத்தது செவாலியர் விருது, பாலச்சந்திரன் மன ஓட்டம், சிவாஜியின் கதாபாத்திரங்கள், முடிவுரை. இப்படி முதல்ல குறிப்பு சட்டகம் எழுதி பக்க தலைப்புகளை நாம் எழுதிக்கணும். அடுத்து முன்னுரை. முன்னுரையில் என்ன எழுதணும் அப்படின்னா, நடிப்புலகின் சக்கரவர்த்தி என எல்லோரும் வியக்கின்ற மகத்தான நடிகர் சிவாஜி கணேசன் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு உயிர் அளித்து தன் வசனத்திலும் உடல் அசைவுகளாலும் உருட்டு விழி நகர்வாலும் காண்பவர்களை கட்டி போட்டு விடுகின்ற கலைஞர். அவரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். அடுத்த தலைப்பு பாலச்சந்திரன் அறிமுகம், அதாவது இந்த நூலினுடைய ஆசிரியர். ஒருவேளை சாப்பாட்டிற்கும் 5 ரூபாய் கூலிக்கும் சினிமா விளம்பரம் செய்து சூரியன் மறையும் வரை ஊரை சுற்றி கொண்டிருந்த 18 வயது சிறுவனின் பெயர்தான் பாலச்சந்திரன். அடுத்தது சிவாஜியின் வீடு. பாலச்சந்திரன், ஜான்பால், ராஜீவ்நாத் ஆகிய மூவரும் சிவாஜியின் வீட்டுக்கு இரவு விருந்திற்கு சென்றனர். சிவாஜியின் வீடானது ஒரு அரண்மனை போன்று இருந்தது. சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த பெரிய கதவு, பறந்து விரிந்த தளம் ஒன்று அவர்களை வரவேற்றது. தங்கத்தால் ஆன 2 பெரிய யானை தந்தங்கள் இருந்தன. இடப்புறத்தில் மேலே செல்ல மாடிப்படிகள் இருந்தன. இப்படி தான் அவருடைய வீடானது அமைந்திருந்தது. அடுத்தது சிவாஜியினுடைய வருகை. மூவரும் அவருக்காக காத்திருந்தபோது சிவாஜி ஒவ்வொரு பாத அடி எடுத்து வைக்கும் பொழுது மருதோல் முன்னோக்கி சாய, தலை நிமிர்ந்து நெஞ்சு விரித்து கைகளை வீசியபடி சிங்க நடை நடந்து வரும் அந்த மகா நடிகரை பார்த்து ராஜராஜ சோழனே வருவதாக நினைத்து பாலச்சந்திரன் துள்ளி எழுந்தார். இதுக்கு மேற்கோள் நடிப்புலகின் சக்கரவர்த்தி, நடிப்பு கடல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள். சிவாஜி கணேசன் செவாலியர் விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, கலை மாமணி விருது, சிறந்த நடிகருக்கான விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ளார். இதுக்கு நாம் மேற்கோளாக சிவாஜி ஒரு சகாப்த கோபுரம் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்தது பாலச்சந்திரன் மன ஓட்டம். ராஜீவ்நாத், சிவாஜி கணேசன் ஆகிய இருவரும் கதை மற்றும் கதாபாத்திரத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது பாலச்சந்திரன் சிவாஜியின் புருவங்கள், கண்கள், முகபாவனைகள், உதடுகள், கை விரல்கள், சலனங்கள் ஆகியவற்றை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். அடுத்தது சிவாஜியின் கதாபாத்திரங்கள். தாண்டவமாடும் ருத்ரன், கவச குண்டலம் அணிந்த கர்ணன், கவிதை ததும்பச் செய்த காளிதாசன், தாய்மொழியின் உன்னத கவியான பாரதி, தாய்த்தமிழ் மண்ணின் வீரதீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், குலோத்துங்க சூரியனான ராஜராஜ சோழன் என சிவாஜியின் கதாபாத்திரங்கள் பாலச்சந்திரனின் மனதில் தோன்றின. அடுத்தது முடிவுரை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சிம்மக்குரலோன் என்ற பெயரை உடையவர். இவர் ஜூலை 21, 2001ஆம் ஆண்டு தன்னுடைய 74 வயதில் உயிர் நீத்தார். அவருக்காக சென்னை மெரினா கடற்கரையில் 2011 ஜூலை 21இல் சிலை அமைக்கப்பட்டது. இப்படி எழுதும்போது நெடுவினாக்குரிய 6 மதிப்பெண்களையும் முழுவதுமாக பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒவ்வொரு நெடுவினாவும் இந்த மாதிரி மேற்கோள் கொடுத்து எழுதலாம். அப்படி எழுதுனா முழு மதிப்பெண்கள் பெற முடியும். நன்றி, வணக்கம்.